Good. God is good. Amen. அவர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமா, இந்த நாளிலே நம்முடைய 8வது சப்ஜெக்ட், 8வது பாடம் நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இதுதான் நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு. நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். We have already got it. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஸோ இதிலே மறைந்திருக்கிற மகத்துவமான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் இதுவரைக்கு 4 வகுப்புகள் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 5வது வகுப்பு 13, 14 மற்றும் 15வது அத்தியாயங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர். எந்த கண்ணோட்டத்தில் எபேசியர் நிருபம் எழுதப்பட்டுள்ளது? குட். கிரேஸ் சிஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர் 146வது பக்கம் 3வது பந்தியில சகலவும் நீங்க ஏற்கனவே புரிந்து- செய்து முடித்திருக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் இருந்து எபேசியர் நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. வெரி குட். அப்படின்னா என்ன பொருள் சிஸ்டர் கிரேஸ் சொல்லுங்க. ஏற்கனவே எல்லாம் செய்து முடித்த இதை நாங்கள் அப்படியே சுதந்திரித்துக் Okay. கொள்வோம். வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் நம்ம தெரிந்ததா இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நினைப்பூட்டுவது நல்லது. அந்த பேராகிராஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. பேஜ் 146, லாஸ்ட் பட் ஒன் பேராகிராஃப். சகலமும் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் இருந்துதான் எபேசியர் நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை திரும்பவும் சொல்கிறேன். தேவன் ஏற்கனவே என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை சுதந்தரிப்பதுதான் இப்பொழுதைய விஷயம். சரிங்களா? புதிதாய் ஏதோ ஒன்றை நமக்கு கொடுக்க வைக்கும்படி அவர் மீது அழுத்தம் வைப்பது அல்ல. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணலாம். புதிதாய் ஏதோ ஒன்றை நமக்கு கொடுக்க வைக்கும்படி அவர் மீது அழுத்தம் வைப்பது ஜெபம் அல்ல. ஆனா பொதுவா இப்படித்தான் நம்ம பலர் நம்புகிறோம். என்ன? ஆண்டவரை ப்ரெஷரைஸ் பண்ணணும், கட்டாயப்படுத்தணும் இல்லையா? அப்பதான் அவர் ஏதாவது செய்வார். ஆனால் நிஜம் என்ன? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் புதிதாக எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, உங்களுக்கு வியாதிக்காக பரிகாரம் செய்து விட்டார், ஏழ்மை நீங்க பரிகாரம் செய்து விட்டார், எல்லாவற்றிற்காகவும் பரிகாரம் செய்து விட்டார். இதை அறிகிற அறிவுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இதை அறியவில்லை என்றால் நம்ம ரொம்ப அழுது புரண்டு ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? எஸ், இதை மனிதனால விளங்கி கொள்ள முடியல. நம்முடைய மாம்ச பிரகாரமான தகப்பட்டு நம்ம எதையாவது அவர் நமக்கு ஏதாவது தர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும்? அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு கார் வாங்கி நமக்கு தரணும். ஆனா அவருடைய அனந்த ஞானம் இல்லையா? ஹிஸ் சாவரின் விஸ்டம், ஹி இஸ் காட், ஹி இஸ் அன்லிமிட்டெட், ஹி இஸ் அன்அண்டர்ஸ்டாண்டபிள். ஆராய்ந்து முடியாத தேவன் என்ன செய்துட்டாரு? ஸ்பிரிட் ரெல்ம் என்று சொல்லி ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக எல்லாவற்றையும் சேர்த்து குவித்து வைத்து இருக்கிறார். இந்த மனப்பான்மையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும். நமக்கு இதை குறித்து இன்னும் ஆவியானவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. 2வது கேள்விக்கு போயிடலாம் பிரதர். பிசாசு தன்னை பற்றி எதை அறிந்திருந்ததினாலே நம் முதல் பெற்றோரை ஏமாற்ற வேண்டியதிருந்தது? சிஸ்டர் லிதியா, நீங்க புரிந்திருந்தா சொன்னாலே போதும், வாசிக்கிறத விட வாசிக்கணும். வல்லமையும் இல்லாதபடியால் தன்னுடைய வல்லமையும் இல்லை என்றதால ஏமாற்றி அதை செய்தார். அது யாருக்கு தெரியும்? அவனுக்கே தெரியும். அவனுக்கு பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கே தெரியும்ல. கேள்வியை வாசித்து நான் பதிலுக்கு போவோம். பிசாசு தன்னை பற்றி ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்திருந்தான். அது என்னவென்றால் தன்னிடத்துல வல்லமையும் அதிகாரமும் இல்லை என்பதை அவன் தெளிவாக அறிந்திருந்தான். எனவே ஏமாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது.
தனக்குள்ளே வல்லமையும் அதிகாரமும் இருந்தால் அவன் என்ன செய்திருப்பான் பாருங்க. அந்த பேராகிராஃப் ஃபுல்லா வாசித்தல 149 சோதிக்கப்படுதல். ஆதியாகமத்தில் பிசாசு ஏன் ஒரு புலியை தெரிந்தெடுக்கவில்லை? ஒரு கெர்ச்சிப்பினால் அவனால் ஏவாளை அச்சுறுத்தி இருக்க முடியுமே. கம்பளி யானை போன பெரிய விலங்கின் காலை அவள் தலை மீது வைத்து இந்த கனியை சாப்பிட்டு விடு, இல்லை என்றால் உன் மண்டை ஓட்டை நொறுக்கி விடுவேன் என்று ஏன் அவன் நிர்பந்திக்கவில்லை? ஏவாளை எதிர்த்து வருவதற்கு இந்த பூமியிலேயே மகா தந்திரமுள்ள விலங்காயிருந்த பாம்பை ஏன் சாத்தான் தெரிந்தெடுத்தான் என்றால், அவனிடத்துல வல்லமை இல்லாததுனாலே ஒரு புலியையோ அல்லது ஒரு யானையையோ அவனாலே கீழ்ப்படிய வைக்க முடியாது. ரைட்? இதுல சத்தியம், இதுல அறிய வேண்டியது என்னன்னா, அவனுக்கே தெரியும் தன்னிடத்துல வல்லமை இல்லை என்பதை அவனே அறிந்திருக்கிறான். தொடர்ந்து இதை பற்றி நாம் படிப்போம். அடுத்த கேள்வி போயிடலாம். வெற்றி வாழ்க்கை வாழ எந்த சத்தியத்தின் மீது நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும்? வெரி குட். எஸ், யாரு நெக்ஸ்ட்? அனட்டா சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆமா இல்லையா? இதை குறித்து நம்ம பல முறை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. பேஜ் 153 3rd பேராகிராஃப் பாட்டம் மோஸ்ட். வெற்றியில் வாழ வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற சத்தியத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சாத்தான் இங்கே தன் யுத்தத்தில் குறி வைத்திருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், உங்களுக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்த உங்களுடைய புரிதல் மற்றும் விசுவாசத்தை தான் அவன் லக்காக கொண்டிருக்கிறான். அவனிடம் உள்ளதெல்லாம் நயவஞ்சகமும் பொய்களும் தான். ஆதாம் ஏவாளை தோற்படிப்பதற்கு அவனிடம் எந்த வல்லமையும் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தோற்படிப்பதற்கு அவனிடம் எந்த வல்லமையும் இல்லை என்பதும் உண்மைதான். அவன் உங்களை ஏமாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஏதாவது உங்க மீது அவன் ஆதிக்கம் செலுத்த முடியும். இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சுகத்திற்கான பரிகாரம் தேவன் சிலுவையிலே சம்பாதித்து விட்டார் என்பதை அறிந்திருக்கிறவர்கள் எப்படி ஜெபிக்க மாட்டார்கள்? யோசித்து சொல்லுங்க, பொறுமையா எல்லாரும் யோசிங்க. நாம் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வார்த்தை மாம்சமாகி இருந்தால் நான் எப்படி ஜெபிக்க மாட்டோம்? யாராவது சொல்லுங்க. தாங்க ஜெபிக்க மாட்டோம். அப்ப எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுவோம்? பேசி எப்படி பேசணும்? நான் குலமாகி விட்டேன் என்று பேசி. ஓகே, எல்லாருமே பதில் சொல்லுங்க. ஒரே ஆட்களே பதில் சொல்ல வேண்டாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. பிசாசு நீங்குவதற்கு ஜெபிக்க சொன்னாரா, என்ன செய்ய சொன்னார்? இன்னும் தெளிவா வாங்க. இன்னும் கரெக்டா வாங்க. அக்யூரேட்டா சொல்லுங்க. எப்பொழுது ஓடி போவார்? ஓகே, எதிர்த்து நிற்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் தலைவலியோடு உங்களோட ஜெபிக்க வருகிறார் இல்லையா? அல்லது தொலைபேசியில சொல்றாங்க, ஆண்டி ரொம்ப தலைவலிக்குன்ட்டு. ஒரு 3-4 மெத்தட் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுடைய உறவினர்கள் அமெரிக்காவில இருந்தோ ஸ்ரீலங்காவில இருந்து கூப்பிடுறாங்க, ஆண்டி எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு எக்ஸாம். அப்போ அந்த பயத்தை கொண்டு வருகிற பிசாசை எப்படி விரட்டலாம் என்று சொல்றேன். அல்லது தலைவலியை போக்கக்கூடிய பிசாசை எப்படி விரட்டலாம் என்றால்,
தலையில கை வைக்க சொல்லணும். ஏன் கை வைக்க சொல்லணும்னா இட்ஸ் an ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். அவங்க மனநிலை மாறும், டக்குனு மாறிடும். ஏதோ ஒன்று நடக்க போகுது, எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும், ஃபெய்த் வந்துடும். தலை கையை வச்சாச்சா வசனத்துல எப்படி நான் நிறைய காரியங்களை எப்படி பார்த்துருக்கிறேன். வச்சுட்டியாமா? ஆமா. கையை எடுத்துருமா? எடுத்துட்டியாமா? இப்ப செக் பண்ணி பாரு, தலைவலி இருக்காதுங்க. பல வியாதிகள் இப்படி நீங்குகின்றன. கற்றுக்கொள்ளுங்கள், ரொம்ப எளிது. எந்த வசனத்தின் அடிப்படையில நான் இப்படி சொல்லுகிறேன்? அவசரப்படக்கூடாது, பொறுமையா சொல்லணும், எல்லாரும் யோசிக்கணும். சொல்லுங்க, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் வாய அமைதியாயிர வேண்டாம். யாரும் சொல்லலைன்னா பரிசுத்தப்படுத்தியும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறோம். இல்ல ஓகே, கைகளை சொல்லுங்க, வை- யாராவது சொல்ல. வியாதிஸ்தர்கள் ஆ. சுஸ்தமாவார்கள் கைகளை வைக்கும் அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சுஸ்தமாவார்கள். இது ஏதாவது அந்த புக்ல ஏதாவது ஒரு இடத்துல கார்னர்ல குறிச்சு வைங்க. ஹவு டு ஹீல் த சிக். அவர் சொல்லி இருக்கிறார், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கைகளை வச்சு எடுத்துட்டா அநேக வியாதிகள் சுகமாயிருது. இதை குறித்து உங்களுக்கு ஒரு ரெவல்யூஷன் வேணும். இதை குறித்து எழுதியிருக்கு, அவருடைய தழும்புகளால் அதாவது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப இதுல ஒரு கேள்வி வருது, இன்னொரு தேர்ட் பர்சன் தானே கை வைக்கணும், அவரவர்களே கை வைத்துக் கொள்ளலாமா? பாருங்க, நீங்க உங்க வார்த்தையிலேயே அந்த ரிசீவ் பண்ற நபர் கண்டுபிடிச்சிருவார். அதாவது அவன் மைண்ட் செட் மாறிடும். நீ என்ன சொல்லணுமா? தலையில கை வைமா. அந்த ஒரு விசுவாசத்தோடு பேசும்பொழுது அந்த தொனி, அந்த சப்தம் அவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருது. எடுத்துருமா? கை வச்சிட்டியாமா? ஆமா. எடுத்துருமா? எடுத்துட்டியா? ரைட். இப்ப செக் பண்ணி பாரு. போயிட்டு ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க, போய்விட்டது என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது, செக் பண்ணி பாரு என்று சொல்ல வேண்டும். ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா குறைஞ்சிட்டு அப்படிம்பாங்க. அப்போ நீ என்ன சொல்லலாம்? திரும்ப தலையில கை வைமா, பல போசாத்தானே என்று சொல்லிட்டு கையை எடுக்க சொல்லுங்க, 100% ஹீல் ஆயிடும். இது ஒரு மெத்தடு, சரிங்களா? அதாவது கை வைத்து எடுப்பது ஒரு மெத்தடு. அடுத்து என்ன செய்யலாம்? நீங்க தலையில கை வைக்க சொல்லிட்டு நீங்க பேசலாம். இயேசுவின் நாமத்தினால தலைவலியை போ என்று கட்டளை எடுக்கிறேன். கையை எடுத்துருமா, இப்ப செக் பண்ணி பாருமா, போயிட்டு இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் இது தீர்வு. 2-3 வியாதி சொல்லுவாங்க, உங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தா என்ன செய்யலாம்? தலைவலியம்மா, தலையில கை வச்சுட்டு பேசணும். அப்புறம் கைவலி, கையில கை வைமா, இயேசு நாமத்தில் அப்பாலே போ என்று சொல்லி நீங்கள் பேச வேண்டும், சரிங்களா? 4-5 வியாதி சொல்ற, நெஞ்சில கை வைமா, இயேசு நாமத்தினால உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த நபர் சுகம் அடைகிறார், எல்லா பலவீனங்களும் நீக்கிற தேவனே உமக்கு. பல விதத்துல நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவாக இருக்கிறீர்கள். இல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நான் 2 சென்டென்ஸ்ல அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் செய்தியில கேட்டிருப்பீங்க. யாராவது சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்று 2 வரிகளில் சொல்லுங்க. தேவர்களாக இருக்கிறோம். ஓகே, வெரி குட். ஒளியாக இருக்கிறோம். ஓகே, இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க குறிச்சு கொடுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம் என்றால், நாம் முற்றிலும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். 2வது எப்படி இருக்கிறோம்? அதிகாரம் உள்ளவர்கள். இந்த 2 ஞாபகம் வச்சிருங்க. கிறிஸ்துவுக்குள்ள we are fully qualified and in Christ we are fully empowered. 2ல கர்த்தர் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறார். இந்த 2ல எல்லாமே அடங்கி இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்கள், நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். இது எல்லாமே இதுல சொல்லுது, we are fully qualified. 2வது என்னது? we are fully empowered. எதனால நாம் உறுதியா இதை நம்ம நம்பலாம்?
நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆமா. எல்லாரும் நீங்க உலகத்தை கலக்க போகிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். உலகத்தை கலக்குவதை விட இதோட இன்னும் ஒரு ஃபோர்ஸான வேர்டு என்ன அடிக்கடி நாம் யூஸ் பண்றோம். நாம் யாராக இருக்கிறோம்? உலகத்தை உலுக்குறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க அடிக்கடி சொல்லிட்டே உங்களுக்குள்ள. பலவீனம் இருக்கலாம். நத்திங் டூயிங், ஐ எம் அ வேர்ல்ட் ஷேக்கர். ஆமா, இதெல்லாம் பாருங்க ஆவியானவர் நடத்துகிறதா. அதனாலதான் நம்முடைய பைபிள் காலேஜ் என்ன பேர்? யாராவது வாசிங்க. வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல படிக்கிறீங்க. ஆமா, பாதி பாட முடியுது இல்லையா? 8வது லெசன் வந்து 8வது சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 15 சப்ஜெக்ட்ல 8வது லெசனுக்கு வந்துட்டோம். கரெக்டா மிடில் இருக்கிறோம். சரிங்களா? அதிக மார்க் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ற பாதையில நடத்துகிறார். பொதுவாக தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற யாரை எடுக்கவில்லை? நல்லவர்கள், ரொம்ப பைபிள் தெரிஞ்சவங்க, ரொம்ப ஒழுக்கமானவர்கள், இளைஞர்களை எடுத்திருக்காரு, முதியோர்களை எடுத்திருக்கிறார். முதியோர்கள் 2 பேர் சொல்லுங்க. மோசே வேற. பேதுருலாம் இளைஞன் தான். பேதுரு யங். வேற யாரு யோசிங்க. எலியா. அதெல்லாம் தெரியல. ஐயோ, கூகுள்ல போட்டா தெரிஞ்சிடும். நம்ம ஆபிரகாமா வந்து எப்போ தெரிஞ்செடுத்தாரு? 100 வயசுல தானே. சரிங்களா? ஆமா. ஆண்டவர் விருதாவாக ஒருத்தருடைய வாழ்க்கையில தலையிடுகிறது இல்லை. இப்ப ரொம்ப சிம்பிளிஃபை வர பண்ணிட்டாரு. ஒரு நபரை சுகமாக்க அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் அவருடைய வீட்டிற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. களத்துல இறங்குங்க, தைரியமா இறங்குங்க. சரிங்களா? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுங்கள், கொடுக்கப்படும். அப்போ நீங்க கொடுக்கணும். இவ்வளவு அழகா பாடம் கற்றுக்கொள்ளே வருகிறீர்கள். கொடுங்கள், ஆரோக்கியத்தை கொடுங்கள், தைரியத்தை கொடுங்கள். இல்ல, கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. உங்க நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அடுத்த क्वेश्चन போயிடலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன பாஸ்டர்? தேர்ட் முதலாவது இந்த ஓகே, முதலாவது பாயிண்ட் என்ன? இந்த கைகளை வச்சு எடுக்க சொல்றது. ரெண்டாவது கிரியை. ரெண்டாவது போய்விட்டது என்று சொல்லணும். ஓகே. மூன்றாவது சுகம் ஆகவில்லை என்றால் திரும்ப ஒரு நேரம் கை வைக்க சொல்லலாம். குறைந்து கொண்டே இருக்கிறது என்றாலும் திரும்ப ஒரு நேரம் கை வைக்க சொல்லலாம். மூன்றாவது முக்கியமானது, நீங்க கவனிக்க வேண்டியது, சுகமாகி விட்டது செக் பண்ணி பாருன்னு சொல்லணும். அந்த விட்டதுங்கிற அந்த செகண்ட்ல ஹீலிங் நடந்துருது. சுகமாயிட்டாமா செக் பண்ணுமாங்கணும். அவளுக்கு அது ஒரு கடுகளவு தானே கேட்கிறாரு. அப்படியே மாறிடுவா மனம். அநேகர் பாத்தீங்கன்னா உடனே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? சுகமாயிட்டுன்னு. ஏன்னா அவங்க 10 வருஷம் அந்த வலியிலையோ அந்த கஷ்டத்திலே இருந்திருப்பாங்க. உடனே நீங்க அடுத்த ஒரு குண்டு போட்டுறணும். என்ன குண்டு போட்டாரோ? நீ தேடி பார்த்தாலும் அங்க இல்லை அப்படின்ற. என்ன சொல்லுங்க? தேடி பார்த்தாலும் அங்க தலைவலி இல்லை. இதெல்லாம் நல்ல கேமா விளையாடுங்க. என்ன மகேஸ்வரி சிஸ்டர்? இதை விட பெரிய மகிழ்ச்சியான கேம் என்னங்க இருக்கு? நான் நேற்று தான் மும்பையில இருந்து வந்தேன். 4 சர்ச்சில் பேசினேன். கிருப பாருங்க, 400க்கும் அதிகமான அற்புதங்களை செய்தார். இது மோஸ்ட்லி என்னன்னா, நான் யாரையும் தொடையும் இல்லை, நான் ஹீல் பண்ணவும் இல்லை. அங்க இருக்கிற எனக்கு அதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஒரு அம்மா வந்தாங்க. பாஸ்டர் அம்மானே எனக்கு தெரியாது. அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் அம்மா. ஒரு பையன் நல்லா கவனிச்சுட்டே இருந்தான். பாருங்க, நீங்க இதுக்கு நான் எப்படி செய்வேன்னா, யார் நல்லா கவனிக்கிறாங்க சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிடு. விளங்குது நான் பேசுறது, அவனுக்கு உள்ள போகுது. தம்பியை கூட்டு, அவனே 10th படிப்பான்.
இவங்க பாஸ்டர் அம்மானே தெரியாது. அந்த அம்மாவுக்கு ஒரு 7-8 வருஷமா இதுல வலி. என்ன பண்ணுதுன்னு, ஏன் அந்த இடத்துல ரொம்ப நாளா வலி இருக்குன்னாங்க. அந்த தம்பி எப்படி பார்த்தேன், ஒரு தம்பி இன்ட்ரெஸ்டா கவனிச்சேன், வாடா கையை வச்சுட்டு எடுத்துருந்தேன். அவன் வச்சான், எடுத்தான். சிஸ்டர் சுகமாயிட்டீங்க, செக் பண்ணி பாருங்க. என்ன சொன்ன? செக் பண்ணு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன், சுகமாயிட்டு, சுகமாயிட்டீங்க. நீங்க அதான் முக்கியம் கவனிக்கணும். பிசாசு உங்களை பயங்காட்டுவான். ஏய் நீ சுகமாயிட்டீன்னு சொல்லி சுகமாகலைன்னா என்ன மேட்டரே கிடையாது. சரியா? சுகமாயிட்டீங்க, நீ சுகமாயிட்டாமா, பேசுங்க. அப்புறம் இன்னும் திரும்ப செக் பண்ணி பார்க்க சொல்லலாம். சுகமாயிட்டாமா, செக் பண்ணுமா சொல்லலாம். நல்லா குறைஞ்சிட்டே வருதும்பாங்க. திரும்ப கடைசி நீங்க முடிக்கும் போது திரும்ப வரவே வராதுன்னு சொல்லுங்க. ஏன் நம்ம சொன்னபடிதான் ஆகுறது. அவர் வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன். சரிங்களா? ஆமா, எல்லா பயிற்சியும் நமக்கு வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, பாஸ்டர் சொல்லுங்கம்மா. இப்ப ஜெபிக்க அவங்க கேட்காட்டா நாங்க என்ன செய்யறது? அவங்களுக்கு வருத்தப்பட்டு தெரியுது. அவங்க ஜெபிங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியாம இருக்குதுன்றால் அதை படைக்கத்தை இயலாதண்டு இல்ல சொல்றாங்க, இல்ல ஜெபிக்க சொல்லி. அப்ப என்ன எனக்கு சரியா புரியல. நான் அது ஒரு பதில் சொல்றேன். அவங்க சிக்கா இருக்காங்க, ஆனா ஜெபிக்க சொல்லல. அப்ப என்ன செய்யறது அப்படி கேக்குறீங்களா? ஓகே ஓகே. பாருங்க, உங்களுக்கு தெரியுது இவங்க சிக்கா இருக்காங்கன்னா நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. நான் இப்ப பேசுறேம்மா, அந்த வியாதி இப்ப போகுது பாரு, அப்படிலாம் நீங்க தைரியமா பழகிடலாம். பலர் ஏற்றுக்கொள்ள, ஒரு சிலர் அதாவது கிறிஸ்தவங்க விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள தயங்குவாங்க. மற்ற நான் கிறிஸ்டியன்ஸ் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்வார். தைரியமா களத்துல இறங்குங்க. உங்கள் தகப்பனாகிய தேவன் அல்லது நம்ம மூத்த சகோதரன் சிலுவையில எவ்வளவு நிந்தையை அவமானத்தை சுமந்தார். அந்த அற்புதம் நடக்காவிட்டாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அது ரொம்ப ஜாலியா இருக்கு. சரிங்களா? ஆமா, உங்களுக்கு அவங்க காணிக்கை தருவாங்க, வாங்கிக்கிடுங்க. வாங்கினாதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். சரிங்களா? ஆமா ஆமா, அப்படி அந்த 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 கல்ச்சருக்கு வந்துருங்க. தேடி போய் ஹீல் பண்ணுங்க. நேற்று ஏர்போர்ட்ல கியூல இருந்தோம் செக்இன் பண்றதுக்கு. ஒரு அம்மா, நான் ஒரு 40-50 வயசு ஆயிட்டாலே நீங்க தைரியமா கேட்டுடலாம், மேடம் யூ ஹாவ் எனி பெயின் ஆன் யுவர் பேக் ஆர் யுவர் நீ கேட்டேன். நான் கிறிஸ்டியன், பெரிய பொட்டு வச்சிருந்தாங்க. உடனே திருப்புறாங்க, பாடியை திருப்பி, எஸ் பிரதர் ஐ ஹாவ் பெயின் ஹியர் அப்படின்னாங்க. ஒரு லேடி, நான் கை வைக்கல, நீங்களே கை வைங்க என்ன, பி ஹீல்டுன்னு சொல்லிட்டு இயேசு ஆண்டவர் உங்களை சுகமாக்கிட்டாரு, கையை எடுங்க என்ன. எடுத்த உடனே அவங்களே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வியாதியே போயிட்டு பாருங்க. இவ்வளவு லகுவான ஒரு ஆயுதத்தை நீங்கள் நாவிலே வைத்திருக்கிறீர்கள், உங்கள் நிழலிலே வைத்திருக்கிறீர்கள், உங்கள் கரத்திலே வைத்திருக்கிறீர்கள். எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, எதற்காக உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. பெரிய திட்டம் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. அது முதலாவது ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு தான். சரிங்களா? ஆமா, ஒருத்தர் ஏதோ பாட்டு உண்டா, எதை குறித்தும் கவலை இல்லை. ஆமா, சில காரியங்கள் இன்னும் நடக்காம இருக்கலாம், ஆனா தைரியமா இருக்கீங்களா? இல்ல சோர்வு வருதா? ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, 100% சோர்வுல இருந்தோம். அப்புறம் சோர்வுல இருந்து முழுமையாக வெளியே வரல. தைரியம் வருது, அப்புறம் சோர்வு வருது, அப்புறம் தைரியம் வருது, அப்புறம் சோர்வு வருது. மூன்றாவது நிலை சோர்வே கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்? பிரச்சனை நீங்குவதற்கு முன்பதாகவே சோர்வு வரல, உற்சாகமான ஆவிதான் வந்தது, நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. இல்ல, கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த क्वेश्चन போயிடலாமா பிரதர்? சாத்தான் எப்படிப்பட்ட எதிரி? இதை அறியாதவர்கள் எந்த 3 காரியங்களில் சிக்கிக் கொள்கின்றனர்? வெரி குட். அடுத்தது யாரு? மேட்சி சிஸ்டரா? சொல்லுங்க சிஸ்டர். அவன் சாத்தான் தான் ஒரு தோற்கடிக்கப்பட்டவன் என்று
தோற்கடிக்கப்பட்ட எதிரியண்டா அவனுக்கு தெரியல. ம். மற்றது அவன் இல்ல கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன். சாத்தான் எப்படிப்பட்ட எதிரி? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவன் தோற்கடிக்கப்பட்ட எதிரி. வெரி குட், 5 மார்க்ஸ். இதை அறியாதவர்கள் எந்த 3 காரியங்களில் சிக்கிக் கொள்கின்றனர்? அவிசுவாசம், பயம், வெரி குட். அறியாமை. வெரி குட் சிஸ்டர், கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் எப்படிப்பட்ட எதிரி என்றால் தோற்கடிக்கப்பட்டவன். எங்கே தோற்கடிக்கப்பட்டான்? சிலுவையில். வெரி குட். அது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2025 இயர்ஸுக்கு மேல. வெரி குட். இல்லையா? பாருங்க, 2025 4 வருஷத்துக்கு முன்பால தோற்கடிக்கப்பட்டான். எந்த அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டான் என்று பவுல் அழகா எழுதுறார். அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டது. ஆமே. ஆயுதங்கள் புரிந்து கொள்ளப்பட்டது. இதை விளக்குவதற்கு ஆண்ட்ரூ ஒரு எக்ஸாம்பிள் நல்லா எழுதியிருந்தார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அவருடைய அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டது எப்படி என்று ரோம அரசாங்கம் செய்கிற ஒன்றை எழுதியிருந்தார். இந்த புக்கில் கண்காட்சியா வச்சிருக்கிறார். கண்காட்சியா வெற்றி பவனி கண்காட்சி போலா அவர் வெற்றி பவனி. ஓகே, பாருங்க, ரோம அரசாங்கம் ஒரு எதிரியை ஒரு யுத்தத்தில் ஜெயித்துட்டா அந்த எதிரியுடைய தலைவனையும் தளபதியையும் தங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவார்களாம். அவங்கள அரைகுறையா ட்ரெஸ் பண்ணி இழுத்து கொண்டு வருவாங்க. எல்லா ரோமர்களும் பார்க்கணும். ஏனென்றால் இவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்று மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு. இந்த புக்கில் தானே இருந்திருக்கும். எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அத? இல்ல, ஏன் ஜனங்கள் தெளிவாக தெரியணும் இவன் இப்ப சத்ரு இல்லை நமக்கு என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு. அதை போலதான் பவுல் அந்த வெளிச்சத்துல எழுதுற அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு நிர்வாணமாக்கி அந்த அதை வெளியரங்கமான கோலமாக்கி. அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. எந்த வசனம் சொல்லி வாசிங்க. இந்த புக்ல இருந்தா அதை எந்த பேஜ்னு சொல்லுங்க. 170. வெரி குட் சிஸ்டர், வாசிங்க. உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்சம் நிறுத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வெற்றி சிறந்தார். அப்படின்னு என்ன பொருள்? சந்தேகத்திற்கு இடமே கொடுக்காதீங்க. நாம் வெற்றியாளர்களாக தான் இருக்கிறோம். கொலோசையர் 2:13. எனக்கு பயம் வராதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் பயப்பட வேண்டியது இல்லைன்னா எல்லாமே எதற்காகவே நடந்தேறி கொண்டு இருக்கிறது. எதற்கு ஏதுவா? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கரெக்டா? எல்லாரும் சிந்திங்க. நான் பேச பேச நீங்க சிந்திங்க. எவ்வளவு மோசமா இருந்தாலும் அப்படியா? ஆமா, எவ்வளவு மோசமா இருந்தாலும் அப்படி. வேதாகமத்துல என்ன உதாரணம்? எல்லாமே உதாரணம் தான். இல்ல, எது? சிங்கக்கபியும் உதாரணம் தான், சிறைச்சாலையும் உதாரணம் தான், சீருகிற நெருப்பும் உதாரணம் தான். இதை அறிந்திருந்ததுனாலதான் விசுவாசத்தோடு சிறைச்சாலைக்குள்ளே காயங்கள் நிறைந்தவனாக கட்டப்பட்டவனாக பவுலும் சீலாவும் துதிக்க முடிந்தது. அவர்கள் துதிக்கவில்லை என்றால் அன்றைக்கு அந்த அற்புதம் நடந்திருக்காது. அப்ப துதி எதனால வந்தது? என் தலையெழுத்தே வெற்றி தான், எல்லாம் நன்மையாதான் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. இது இந்த விசுவாசம் உங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த பாடம் உங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த வெளிப்பாடுகள் உங்களுக்காக மாத்திரமல்ல. நீங்கள் தைரியத்திலே வளருகிறீர்கள், அது உங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்தது எத்தனாவது கேள்வி?
5. 5. ஓகே. பிசாசின் இலக்கு என்ன? நெக்ஸ்ட் யாரு சொல்லுங்க, யார் சொல்லணும்? லிதியா யார் சொல்லணும்? லிதியா சிஸ்டர் சொன்னீங்களா? சொல்லுங்க. அவனுடைய இலக்கு மக்கள் சத்தியத்தை அறிய விடாமல். எக்ஸாக்ட் ஆன்சர் சிஸ்டர், புரிஞ்சிட்டீங்க. அவனுடைய டார்கெட்டை நம்மளை இன்னசென்டா வைக்கணும், சத்தியத்தை அறிய விடாம வைக்கணும். இல்ல அழகா கரெக்டா சொல்லிட்டீங்க. எல்லாரும் சொல்லி 148வது பக்கம் கடைசி பேராகிராஃப் வாசிக்கிறேன். சாத்தான் ஒரு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்பது நிச்சயமான உண்மை. எதை செய்வதற்கும் அவனிடம் எந்த வல்லமையும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவனுடைய எந்த வல்லமையும் கிடையாது. அவன் செய்யக்கூடியதெல்லாம் தந்திரங்கள், நயவஞ்சகமாய், கபடமாய், நுணுக்கமாய் தயாரிக்கப்பட்ட பொய்கள் மூலம் உங்களை ஏமாற்றுவதுதான். நீங்கள் அவனிடம் சரணடைய செய்த அதே வல்லமையை அவன் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவான். ஆகையால் தான் அறியாமை அதிக விலையை கொடுக்க செய்கிறது. பிசாசின் லக்கு சத்தியத்தை அறியாத நிலையில் உங்களை வாழ வைத்து அவனுடைய பொய்களை நம்ப வைப்பதுதான். இதற்கு இன்றைக்கு இந்த மதம் பலியாகி கிடக்கிறது. அல்லேலூயா. இந்த புக்கை வாசிக்கும் போது எத்தனை பேர் ஆண்ட்ரூ உமக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு எவ்வளவு அழகாக அவர் எவ்வளவு ஊழியம் பண்றாரு, எப்படிதான் அதை எழுதினாரோ தெரியல. நான் ரோமர் புக்கு 2 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். 10வது அதிகாரத்துக்கு மேல இன்னும் போக மாட்டேன். ஆனா இவ்வளவு எழுதியிருக்காரு பாருங்க. அவ்வளவு கதைகளை எழுதி கிருபை பாருங்க. இந்த கிருபைய புரிந்து கொள்ள எல்லாமே லகுவாயிடும். புக்கு எழுதுறது எளிது, கல்லூரி நடத்துவது எளிது, டிவியில் அவர் ப்ரோக்ராம் கொடுக்கறது எளிது, கொலோரடாவில் அந்த கேம்பஸை மெயின்டைன் பண்றது எளிதிலும் எளிது, எஃபர்ட்லெஸ். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். 6வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். தேவ ஜனங்களை ஒடுக்கி அழிக்கும்படி பிசாசு எந்த 3ஐயும் பயன்படுத்துகிறான்? அவ்வளவுதான் இருக்கும். அந்த 3ற்கும் காரணம் என்னன்னு நான் எழுதியிருக்கேனே பாருங்க, டைப் பண்ண விட்டேன். ஓகே, பரவாயில்ல, படிப்போம். தேவ ஜனங்களை ஒடுக்கி அழிக்கும்படி பிசாசு எந்த 3ஐயும் பயன்படுத்துகிறான்? எஸ் மகேஸ்வரி சிஸ்டர். உங்க வாய்ஸ் கேட்கலையே. 157வது பக்கம் பாஸ்டர். கரெக்டா வந்துட்டீங்க. சொல்லுங்க. என்ன கேட்கலையா? இப்ப கேக்குது. தேவ ஜனங்களை ஒடுக்கி அழிக்கும்படி பிசாசு எந்த 3ஐயும் பயன்படுத்துகிறான்? கேக்குது, சொல்லுங்க. 157வது பக்கம் பாஸ்டர். உங்களை ஒடுக்கி அழிக்கும்படி அவன் அறியாமையையும் பயத்தையும் அவிசுவாசத்தையும் பயன்படுத்துகிறான். சரி, அந்த 3ற்கும் காரணம் என்ன? அவன் சொல்றதெல்லாம் பொய் தானே பாஸ்டர். அவனுடைய பொய்களை நம்புவதன் மூலம். ஆமா, அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் அவன் எங்களிடத்தில் எதையும் திருட முடியாது. ஆனபடியாக ஒடுக்கி அழிக்கும்படி அவன் அறியாமையும் பயத்தையும் அவிசுவாசத்தையும் எங்கள் மூலம் பயன்படுத்துகிறான். வெரி குட். பாருங்க, வெரி குட், வெரி குட். நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்கலாம். வெரி குட். பாருங்க, இன்னொன்னு இப்படி கேட்கிறேன், பயத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் காரணம் என்ன? சத்தியத்தை சரியாக வெரி குட். அறியாததுதான், அறியாமை தான். அறியாமையின் விளைவு தான் பயமும் அவிசுவாசம். இல்லையா? நம்ம எல்லாரும் கிளியரா இருக்கிறோம். வெரி குட். கர்த்தர் நல்லவர். பாருங்க, எதை எல்லாரும் யோசிங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஸ்லோவா ஆன்சர் பண்ணுங்க. எதை அறியாமை, எதை அறியாதது பயத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் சந்தேகங்களுக்கும் காரணமாகின்றன? எதை அறியாதது? யோசிங்க. யோசித்தாலே சக்சஸ் தான். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை. வெரி குட். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க? 2 சொல்லுங்க.
நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். முற்றிலும் பரிபூர்ணப்படுத்தி தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அதை ஷார்ட்டா நான் 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்தேன். என்ன யார் சொல்றீங்க? முற்றிலும் அவ்வளவுதான், அதிலே நின்றுங்க. I am fully qualified as well as I am fully empowered. ஒட்ட பைபிளே எனக்கு அவ்வளவுதான் தெரியுது. நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறதுனால அவர் நம் மீது ஏராளம் தாராளமாக அனுபவித்திருக்கிறார். அன்பு, அந்த அன்பு தான் நம்மை தகுதிப்படுத்துறது. அடுத்த ஸ்டேஜ் என்ன? I am fully empowered to perform miracles like Jesus and also more than that. For what purpose? To establish his kingdom. By demonstrating his word. அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய முற்றிலுமாக தகுதியையும் முற்றிலுமாக வல்லமையையும் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் உங்க வீட்டுல உள்ள பிரச்சனையை ஜெயித்துட்டீங்க? அப்படின்னா என்ன பொருள்? உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ உங்க டாக்டர் இல்லாவோ சன் இல்லாவோ ஏதோ ஒரு தொல்லை ரொம்ப நாளா இருக்கு. அதை எப்படி ஜெயிக்க முடியும்? முதலாவது உங்க மனசுல ஜெயித்துட்டீங்களா? அதுதான் முதல் படி. 2வது படி தான் அங்க வெளியே மாற்றம் வரும். உங்க மனசுல ஜெயித்துட்டீங்களா? யாரெல்லாம் இன்னும் ஜான் பிரதருக்கு தெரியாது, என் மருமக ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மோசமான சூழ்நிலைக்கு பிரதான காரணம் நீங்க தான். இல்ல பிரதர், உங்களுக்கு தெரியவே தெரியாது பிரதர், அவ்வளவு மோசம் இல்ல, தோல்விக்கு நீங்க தான் காரணம். அதுதான் நான் இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்? நடக்கக்கூடியதை நடத்துறதுக்கு தேவன் இல்ல, நடக்க முடியாததை நடத்ததானே தேவன் இருக்கிறாரு. நீங்க மன்னித்து விட்டீர்களா? கசப்புல இருந்து வெளியே வந்துட்டீங்களா? ஜாலியா இருக்கிறீங்களா? இல்ல பிரதர், நான் அவட்ட பேசுறாலே அவ என்கிட்ட பேச மாட்டான், டசன்ட் மேட்டர் இல்லையா? நீங்க உங்களுக்குள்ள ஜாலியா இருங்க, அந்த ஸ்பிரிட் எல்லாருக்குள்ள போகும். சரிங்களா? இல்ல பிரதர், அவ கிறிஸ்டியனே இல்ல, டசன்ட் மேட்டர், அவளுக்கு நிறைய பேட் ஹேபிட் இருக்கு, டசன்ட் மேட்டர். சரிங்களா? நீங்க உங்க மனதை ஜெயித்துருங்க. ஆமா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்கிற வார்த்தை உங்க இருதயத்துல மாம்சமாக மாறட்டும். ஓகே ஓகே. இந்த அறியாமைக்கு காரணம் என்ன? அறியாமை தான் எல்லாத்துக்கும் விளைச்சலா இருக்குது. எதுக்கெல்லாம்? பயத்துக்கு, அவிசுவாசத்துக்கு, வியாதிக்கு, எல்லாத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் காரணம் இந்த அறியாமை தான். இந்த அறியாமைக்குள்ள நம்ம எப்படி மாட்டிக்கொண்டோம் என்றால் தவறான செய்திகளை நம்ம சின்ன வயசுல இருந்தே விதைச்சிட்டாங்க. ஒரு அட்வொகேட் ஃபேமிலியை சந்திச்சேன் ரீசெண்டா சென்னையில. அங்க 2 பேரும் அட்வொகேட் தான், 2 பேரும் வக்கீல். அந்த சிஸ்டர் வந்து பெந்தேசத்திலே பிறந்து வளர்ந்துருக்கா. லவ் மேரேஜ்ன்னு நினைக்கிறேன். இவர் வந்து கல்யாணம் ஆன பிறகும் 10 வருஷம் ரட்சிக்கப்படல. 10 வருஷம் கழிச்சு ரட்சிக்கப்படும் பொழுது இந்த மனைவியானவள் இந்த நியூ கவர்னமெண்ட் ட்ரூத்ல வந்துட்டா. கேரிஸ் பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டா. சரிங்களா? அந்த சிஸ்டர் என்ன டெஸ்ட் பண்ணி சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வேற செய்தியே கேட்கல, என்னுடைய செய்தியோ ஆண்ட்ரூ மக் செய்தியுமே கேட்டதுனால அவங்களுக்கு சுத்தமா அவிசுவாசமே இல்லைங்கிற. அவருக்கு வந்து ஒரு 1 வீக் பிளட் வாமிட் வந்துதான். ஒய்ஃபிட்ட சொல்லல, தனித்தனியா பாத்ரூம்ல போய் வாமிட் பண்ணி, ஏன்னா இவன் கண்டுபிடிச்சிட்டா. அப்போ இவன் வந்து அதிர்ச்சி அடைந்து கேட்டிருக்கா, என்ன வாமிட்டா, பிளட் வாமிட்டான்னு. அவருடைய மைண்ட் செட் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அந்த வியாதியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற வார்த்தை இவருக்குள்ள மாம்சம் ஆயிற்று. அந்த வெளிச்சம் வந்துட்டு, இது பிசாசுடைய பொய், நான் தான் ஜெயிப்பேன். அன்னைக்கு போறது இப்ப 7 வருஷமா வரலங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அறியாமைக்கு காரணம் தவறான போதனைகளை நாம் கேட்டதுதான். அது என்ன போதனை? மனுஷ பலத்தினால நீதிமான் ஆக முடியும் என்கிற பொய்யை அந்த போதனை நம்ம நம்ப வைத்தது இல்லையா? நாம் புழு பூச்சிகள் என்று சொன்னாதான் அது தாழ்மை என்கிற பொய்யை நம்ப வைத்தாங்க. ஆமா, எல்லாராலும் அற்புதம் செய்ய முடியாது என்கிற பொய்யை நம்ப வைத்தார்கள் இல்லையா? இப்ப கடைசியில பார்த்தா ஊழியங்களிலே லகுவான ஊழியம் இது அற்புதம் செய்யறது. அற்புதம் செய்யறதா லகுவான ஊழியம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
பிசாசு ஒருவரை தாக்குகிறான் என்றால் எந்த ஒன்று மட்டுமே காரணம்? எஸ், யார் பிரதர் பிலிப்? Because of believing his lies. இன்னும் there is a better answer. எக்ஸாக்ட் ஆன்சர் இன்னொன்று இருக்கு. யூ ஆர் ஆல்சோ ரைட். நீங்க மார்க் போட்டுக்கலாம். பிசாசு ஒருவரை தாக்குகிறான் என்றால் எந்த ஒன்று மட்டுமே காரணம், அறியாமை மட்டுமே காரணம். ஃபுல் மார்க் போட்டுக்கலாம். பட் நம்முடைய சிலபஸ்ல இன்னொன்று இருக்கு, நான் வாசிக்கிறேன். வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? அதிகாரம், நாங்கள் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதால. வெரி குட், வெரி குட், வெரி குட். அது இங்க இருக்கு பாருங்க, நான் வாசிக்கிறேன். பேஜ் 160. ஆமா, வெரி குட், வெரி குட் சிஸ்டர். அதுல செகண்ட் பேராகிராஃப் மிடில் பாருங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் பிசாசினால் ஒன்றை செய்ய முடிக்கிறது என்றால் அவர் தன் பயத்தின் மூலம் பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. கேள்வி என்ன? பிசாசு ஒருவரை தாக்குகிறான் என்றால் எந்த ஒன்று மட்டுமே காரணம் என்றால் பயத்தினாலே பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்துடுறாங்க. பயத்தினாலே அதிகாரம் கொடுக்கறாங்க, அறியாமையினாலும் அதிகாரம் கொடுக்கறாங்க. ஆதாம் ஏவாள் எப்படி அதிகாரம் கொடுத்தாங்க பிசாசுக்கு? அறியாமையினால். ஆமா இல்லையா? அந்த பேராகிராஃப் ஃபுல்லா வாசிப்போம். செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் பேஜ் 169. இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இது திரும்ப திரும்ப நடக்கிறது. நாம் சாத்தானுக்கு அளவுக்கு அதிகமான மதிப்பையும் மகிமையையும் கொடுத்து விட்டோம். அவன் ஒரு காரணி, யாரை விழுங்கலாமோ என்று அவன் வாய்ப்பு தேடி சுற்றி திரிகிறான். ஒருவருடைய வாழ்க்கையில் பிசாசினால் ஒன்றை செய்ய முடிகிறது என்றால் அவர் தன் பயத்தின் மூலம் பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் காரணம். இன்று ஆவிக்குரிய யுத்தம் என்ற பெயரில் போதிக்கப்படுகிற போதனைகளில் பெரும்பாலானவை உண்மையில் பிசாசிடம் இருப்பதை காட்டிலும் அதிக அதிகாரத்தையும் வல்லமையையும் அவனுக்கு கொடுக்கின்றன. இல்ல, ஆவிக்குரிய போராட்டம்னு பயம் காட்டிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒரு யுத்தத்துல இருக்கிறீங்க, பூனா ஊதுனா போயிடுவான்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வேலை போய் சாத்தானே என்று எதிர்த்துனா அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது என்னமோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அந்த அவங்க பயத்தினால பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்துடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனாலதான் பாருங்க, பல இடத்துல வேதம் சொல்லுகிறது 365 இடம்னு சொல்றாங்க. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்ற வார்த்தைகள் 365 இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இது உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. எது எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்லு. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாத இல்லையா? ஆமா, பயத்திலே வாழ்ந்து, சந்தேகத்திலே வாழ்ந்து, ஆமா, ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். எல்லாமே தப்பு பண்ணது மதம் தான். நான் யோசித்து பாக்குறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவ்வளவு டேஞ்சர்ல யாருமே இல்லை. கரெக்டா? அவர்களாலே எப்படி அந்த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல அவ்வளவு தைரியமாக தேவனை நம்ப முடிந்தது என்றால் அங்கே சர்ச்சுன்னு சொல்லி ஒன்று இல்லை. நான் சொல்றது கரெக்டா இல்லையா பிரதர் பிலிப்? தாவீது யுத்த காலத்துல அவ்வளவு தைரியமா இருந்தானா இது ஒரு முக்கியமான காரணமா எனக்கு தெரியுது. துரு உபதேசம் இல்லை, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற சபைகள் இல்லை. கர்த்தர் நல்லவர் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இந்த ட்ரூத்தை நீங்க அறிஞ்சிட்டே இருக்கிறீங்க. சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது. ஆசீர்வாதம் என்றால் எந்த அளவு ஆசீர்வாதம்? பூமி தாங்க முடியாத, பூமி தாங்க கூடாது. வெரி குட். யாரை போல? ஆபிரகாம். ஓகே. அற்புதம் என்றால் எந்த அளவு அற்புதம்? இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்கள் சொல்லுங்க.
இயேசு அந்த பாயிண்ட பிடிச்சிடுங்க. அற்புதம் என்றால் நம்ம எப்படி அற்புதம் செய்வோம்னா, இயேசு கிறிஸ்து அவர் செய்ததை விட செய்ததை பெரிய விட அற்புதம் செய்வோம். பெரிய. அப்ப ஐஸ்வர்யம் ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். 2வது இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்கள். 3வது ஆயுசு நாட்கள் என்றால் எவ்வளவு நாட்கள்? வெரி குட். அதான் ரொம்ப கரெக்ட். எந்த வசனம் அது சொல்லுது? மரணம் இல்லாத வாழ்க்கை. எந்த எல்லாமே எக்ஸ்ட்ரீமா தான் சொல்லியிருக்காருங்கிறேன். கரெக்ட். பாருங்க, பலன் என்றால் என்ன பலன் சொல்றாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். எல்லாமே எக்ஸ்ட்ரீமா தான் சொல்றாருங்க. நம்ம தான் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமாங்கிற. என்ன, நீங்க முன்னால இந்த வெளிச்சத்துல முன்னால போயிட்டே இருங்க. உங்க குடும்பத்துல காணப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் தலை நேராக மாறிவிடும். நீங்க முன்னால போகணும். இந்த பிரச்சனை எப்படி இருக்க அப்படி நின்றக்கூடாது. போயிட்டே இருங்க. வெளிச்சம் உங்களுக்கு நல்லா வருது. ஆமா, இது எத்தனாவது வகுப்பு? சுமாரா எத்தனாவது வகுப்பு இருக்குன்னா, கிங்டம் பிரின்சிபல்ல 20 வகுப்பு படிச்சோம். அதுக்கப்புறம் 6 சப்ஜெக்ட்ல முடிச்சிருக்கோம். 6க்கும் 60 60 20 80 முடிச்சிருக்கிறோம். இப்ப இதுல 4 முடிச்சிருக்கோம் பாருங்க. அப்போ இத்தனை மணி நேரம் உட்கார்ந்து நம்ம இப்ப கற்றுக்கொள்ளுகிறீர்கள் இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய ஈவு. இதை விட பெரிய ஈவு உலகத்திலே கிடையாது. ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா, இப்ப தண்ணீரை போல கர்த்தர் என்னை கொண்டு அற்புதம் செய்யற ஒரு காரணம் உங்களோடு சேர்ந்து நானும் வளர்ந்து கொண்டே இருக்கேன். கர்த்தர் நல்லவர். சோ இதை என்ன செய்யக்கூடாது? பெட்டியில வச்சு பூட்டிட்டு தலையில வச்சு படுத்துட்டு இருக்க கூடாது. பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ எளிய வழி வந்துட்டு பாருங்களேன். ஆமா, மாதந்தோறும் அற்புதம் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். நூற்றுக்கணக்கான அற்புதம். அதுல அதிகபட்சமான அற்புதங்கள் ஓவர் போன் தான் நடக்குது. தொலைபேசி மூலமா தான் நடக்குது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் என்பதில் தடையே, அதுல மாற்றமே இல்லை என்பது மாத்திரமல்ல, உங்களாலும் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஆமென். ரைட், அடுத்தது போலாம். கர்த்தர் நல்லவர். பிசாசிடம் எந்த 2ம் பூஜ்ய அளவுதான் உள்ளன, எது மட்டுமே உள்ளது? சிஸ்டர் லிதியாவா? லிதியா சிஸ்டர் சொல்லிட்டா. அப்போ ஜெயா சிஸ்டர். பேஜ் நம்பர் 169ல அதிகாரமும் வல்லமையும் பூஜ்யம் தான் இருக்கு. எது மட்டும் வல்லமை, எது மட்டும் தான் இருக்குது அவன்கிட்ட? வஞ்சகம் இல்ல, பொய் சொல்றது, அது மட்டும் தான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்களா, பொறுமையாக படிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவரை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த 10 கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. பாருங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயும் 10 கொஸ்டின் எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் தெரியும். அதனால நம்ம ஹையர் லெவல் போறோம் இல்லையா? தெரிந்தது இப்பவே நம்ம ரிப்பீட் பண்றோம். வெரி குட். பிசாசிட்ட பூஜ்ய அதிகாரமும் பூஜ்ய வல்லமையும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எது மட்டும்தான் உள்ளன்னா நய வஞ்சகம் தான் இருக்கிறது. ஆனால் இந்த தவறான போதனைகள், அது பேராகிராஃப் முழுதும் வாசிப்போமே, நான் வாசிக்கிறேன். 169. ஆவிக்குரிய யுத்தம் என்ற பெயரில் நடக்கிற கருத்தரங்குகள் பிசாசுக்கு மிகவும் அதிகமான அதிகாரத்தை கொடுக்கின்றன. ஏதோ நன்மையான ஒன்று நடப்பதற்கு முன் அந்த பட்டணங்களின் மீது ஆதிக்கம் செய்கிற துரைத்தனங்களை கட்டி வைக்க வேண்டும் என்பதை குறித்து அவை போதிக்கின்றன. இவை எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடானவை. சாத்தானிடம் பூஜ்ய அதிகாரமும் பூஜ்ய வல்லமையும் தான் இருக்கின்றது. அவனிடம் இருப்பதெல்லாம் நய வஞ்சகம்தான். ஆனால் இந்த தவறான போதனைகள் உண்மையில் பல கிறிஸ்தவர்களை பிசாசுக்கு இணங்க செய்கின்றன, அதிகாரம் கொடுக்க வைத்து விடுகின்றன. ஒரு வசனத்தை தப்பா எடுப்பாங்க. நான் நல்லவேளை நிறைய அப்படி கான்ஃபரன்ஸ் போகிறேன். பிசாசை முந்தி கட்டினால் ஒளியன்னு ஒரு வசனம் இருக்கு பார்த்துருங்களா? இதை எடுத்து போதிப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 3 நாள் கான்ஃபரன்ஸ்ல முதல் நாள் ஃபுல்லா உபவாசம் பண்ணி பிசாசை முந்தி கட்டணுமாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவனிடத்துல இருந்த அதிகாரம் எல்லாமே உரிந்து கொள்ளப்பட்டது. இவன் நிர்வாணமா இருக்கிறான், அவன் தோற்கடிக்கப்பட்டவன்.
கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எஸ், கொஸ்டின் நம்பர் 9 பிரதர். எதின் நிமித்தம் தேவன் நம்மீது கோபமாக இல்லை, எனவே நாம் யாரை போல கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆமென். எஸ் சிஸ்டர் பவானியா. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் நம்மீது கோபமாக இல்லை. ஏன்? அவர் எங்களுடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து. ஓகே, எனவே நாம் யாரை போல கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க வேண்டியதில்லை, மோசேயை போல. ஆமா, பழைய ஏற்பாட்டு பக்தர்களை போல நாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. நிறைய எக்ஸாம்பிள் புதிய ஏற்பாட்டுல பாருங்க. பவுலு, வேற யாரு, பால் அண்ட் பீட்டர் எந்த காரியத்திற்காகவும் ஜெபிக்கல, கமாண்ட் தான் பண்ணாங்க, கட்டளை தான் கொடுத்தார்கள். எந்த வியாதிகளை சுகமாக்கல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, தைரியமா எழும்புங்க, உங்க தேசத்துக்காக பேசுங்க, இந்தியாவுக்காக பேசுங்க, ஸ்ரீலங்காவுக்காக பேசுங்க. 10வது கேள்வி போயிடலாம் பிரதர். ஜெபிக்காமலே வியாதியிலிருந்தும் சகலவித தோல்வியிலிருந்தும் விடுதலை பெற சிறந்த வழி என்ன? இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் சொல்லுங்க. ஸ்ரீதேவி, ரூத், மதி. சத்தியத்தை சொல்வதுதான். சத்தியத்தை நீங்க ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கீங்க. நான் ரஞ்சினி சொல்றேன். துதித்தல் பிசாசுக்கு எதிரான மிகவும் வல்லமையான ஒரு ஆயுதம். துதிக்க அது ஓகே, யாரால விசுவாசத்தோடு துதிக்க முடியும்? மறுபடியும் பிறந்தவர்கள், சத்தியத்தை சரியா அறிந்தவர்கள் தான் விசுவாசத்தோடு சத்தியத்தை சரியா பாட முடியும், துதிக்க முடியும். சும்மா பாட முடியாது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னா கையை வைத்து உற்சாகத்தோடு பாடுவாங்க. எஸ், நாங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். ஓகே, அதனால ஜெபிக்காமலே வியாதியிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் விடுதலை பெற சிறந்த வழி என்னவென்றால் அவரிடம் சத்தியத்தை சொல்வதுதான். நான் வாசிக்கிறேன் அந்த பேராகிராஃப், தேவையானது. பேஜ் 181, செகண்ட் பேராகிராஃப். ஒருவரை விடுதலை ஆக்குவதற்கு சிறந்த வழி அவரிடம் சத்தியத்தை சரியாக சொல்வதுதான். தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வெற்றி அணிவகுப்பை குறித்தும் இயேசுவுக்குள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற வெற்றியை குறித்தும் அவர்களுக்கு போதியுங்கள். அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவருடைய எண்ணங்களை இந்த சத்தியத்தோடு விடாமுயற்சியுடன் ஒன்றாய் இசைய செய்யும்படி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை பிரசங்கிக்க கேட்டு ஒரு பிசாசை கூட நான் கடிந்து கொள்ளாமலே பிசாசுகளின் பிடியிலிருந்து விடுதலையான நூற்றுக்கணக்கானோரின் சாட்சிகளை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பிசாசுகளால் பிடிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருந்தவர்களை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். எதுவும் செய்ய முடியாத நிலையில் முடங்கி கிடந்தவர்கள், மயக்க மருந்து செலுத்தப்பட்ட நிலையில் இருந்தவர்கள், மனநல வார்டில் அனுமதிக்கப்பட்டவர்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எளிமையாக சத்தியத்திற்கு செவி கொடுத்து தங்கள் இருதயங்களில் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் அவர்களுக்காக ஜெபிக்காமலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். லேலுயா பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், அப்புறம் ஜெபிப்பீர்கள், அப்புறம் விடுதலை. அப்படி இல்லை, சத்தியத்தை அறிந்தாலே விடுதலை தான். நீங்க அதெல்லாம் அந்த விடுதலையை பெற்று இருக்கிறீங்க. நம்ம யாவரும் பெற்று இருக்கிறோம். ஆமா, உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக நானும் ஜெபிக்கல, நீங்களும் ஜெபித்திருக்க மாட்டீங்க. ஆனா இந்த சத்தியத்தை நீங்க சரியா அறியறதுனால அநேக பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்திருக்கீங்க. எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும். யோசித்து பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே இருக்கும். ஆமா, இந்த பிரச்சனைக்கு நான் ஜெபம் பண்ணலையே, இப்ப சரியாயிட்டேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் பொழுது. ஆமா, சண்டே ஒரு பெரிய 700-800 பேர் வந்தாங்க. ஹீலிங்காக முடிஞ்சவொடனே வரும்போது சொன்னாங்க, பிரதர் உங்க பிரசங்க ஒரு அம்மாவுக்கு 3 நாள் பயங்கர காது வலி, இறைச்சல். அவங்க வந்து கீழே நின்று வந்து சாட்சி சொல்றாங்க, பிரதர் நீங்க பேசும் பொழுதே நான் இந்த காது வலி நின்றுட்டு பாருங்க. அப்போ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறவர்கள் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பார்கள், பேசுவார்கள்,
பெற்றுக்கொள்ளுவார்கள். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் கிருபை, இன்னும் வெளிச்சம், இன்னும் சமாதானம், இன்னும் குடும்பத்திலே நல்ல ரிலேஷன்ஷிப், whoever it may be. ராகாவை ஆசீர்வதித்த தேவன் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இன்லாஸ் ஆசீர்வதிங்க, நேசியுங்க. அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார, ராகாவை ஏற்றுக்கொண்டாரே, மீண்டும் மீண்டும் தவறு செய்த தாவீதை ஏற்றுக்கொண்டாரே இல்ல. பாருங்க, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சமயம் எடுத்து இதை தியானிக்க, இந்த வகுப்புகளை பங்கு பெற தேவரீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாஞ்சைக்காக நன்றி, இந்த விருப்பத்திற்காக நன்றி. நீரே எங்களுக்கு வாஞ்சையையும் விருப்பத்தையும் கொடுத்து வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எழுதப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீரா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.